ஸோ ஹலோ. ஸோ இன்னைய கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த டெஸ்டோடைய சொல்யூஷன்ஸ் பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி இங்க ஆன்சர்ஸ் வந்து ஹைலைட் ஆயிருக்கும். பட் இதை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத தான் நான் சொல்ல போறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, பின்வரும் சுற்றுகளில் 3 முனைகளில் மின்னோட்ட சமன்பாடுகளை எழுதுக. அதாவது இந்த நோட்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னுடைய கரண்ட் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இங்க 3 ஆம்ப்ஸ் கரண்ட் என்டர் ஆகுது. சரிங்களா? இதுல I1ங்கிற கரண்ட் வெளிய போகுது. இதுல I2ங்கிற கரண்ட் எனக்கு என்னவாகுது? வெளிய போகுது. அப்போ KCL படி என்னது நமக்கு ஜங்ஷன்ல? இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அவுட்கோயிங் கரண்ட். அப்போ இன்கமிங் கரண்ட் 3, அவுட்கோயிங் கரண்ட் வந்து என்னது? I1, I2 ரெண்டுத்துடைய ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ இதுதான் வந்து என்னுடைய கரஸ்பாண்டிங் ஆன்சர். இப்ப இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஈக்குவலுக்கு இந்தாண்ட 0 குடுத்திருக்காங்க. அப்ப தேர்ஃபோர் இந்த 3 ஈக்குவலுக்கு இந்தாண்ட கொண்டு வந்துட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? I1 plus I2 minus 3 which is equal to 0. அப்போ இந்த கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல 2வது ஆப்ஷன் தப்பு. ஏன்னா இங்க பிளஸ் 3 இருக்கு. சோ நீங்க எல்லா நோடுக்குமே ஈக்குவேஷன் எழுதணுங்கிற நெசசிட்டி இல்ல. புரியுதுங்களா? சோ நெக்ஸ்ட் 2வது நோடுக்கு வாங்க. இங்க வந்து I2ங்கிற கரண்ட் உள்ள வருது. சரிங்களா? வெளிய போற கரண்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? I3, I4க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப I2 is equal to I3 plus I4. இது வந்து 2வது நோட்ல. சரிங்களா? அப்ப தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும்? சோ I3 ஓகே. சோ தேர்ஃபோர் இப்ப இந்த I3 ஈக்குவல் இந்த கொண்டு வந்துடும். அப்ப என்ன கிடைக்கும்? I2 மைனஸ் I3 which is equal to I4. சோ இதுதான் எனக்கு இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற ஆன்சர். அப்ப ஆப்ஷன் ஏயும் தப்பு. இப்ப அடுத்தது 3வது நோடுக்கு வாங்க. இங்க எனக்கு என்னவாகுது? தேர்ட் நோட்ல I4 அப்படிங்கிறது உள்ள வருது. வெளிய போற கரண்ட் என்னது? 5 I5. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 5 ஆம்ப்ஸ் என்னவாகுது எனக்கு? உள்ள வருது. ஏன்னா இந்த ஏரோவுடைய டைரக்ஷனை பொறுத்து தான் கரண்ட் உள்ள போதா வெளியே வருதான்னு சொல்ல போறோம். அப்ப தேர்ஃபோர் இங்க என்ன கிடைக்கும்னா I4 கூட இந்த 5 ஆட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான் சார். முடிஞ்சிருச்சு. அப்ப தேர்ஃபோர் I5 which is equal to 5 plus I4. அப்படி இல்லைன்னா இதுல இருந்து எப்படி எழுதலாம்? I4 which is equal to I5 minus 5 அப்படின்னு எழுதலாம். அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். சரி சொல்றது புரியுதுங்களா? சோ நெக்ஸ்ட் அதாவது இங்க கீழே கொடுக்கப்பட்ட உள்ள அந்த அஹ், படத்துல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ மொத்தமா இதுல டிசிபேட் ஆகக்கூடிய பவர் வந்து 70 வாட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ இது வந்து ரொம்ப சிம்பிள். முதல்ல இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை நான் சிம்பிளிஃபை பண்ணணும். இது ரெண்டு எப்படி இருக்கு எனக்கு? பேரலா இருக்கு. அப்ப என்னுடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1/8 பிளஸ் 1/12 இதுக்கு ஈக்குவலா இருக்கும். சோ இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 20 டிவைடட் பை 96 அப்படின்னு கிடைக்கும். 1/RT. அப்ப therefore R total which is equal to 9.6 divided by 2 கிடைக்கும். ஏன்னா 90 divided by 26 ஒரு RT யோட வேல்யூ. அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரெக்டா ராகேஷ்? 4.8 ஓம். சரிங்களா? இதுதான் வந்து இந்த ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ. அப்ப இந்த நெட்வொர்க் எப்படி மாறும்னா இந்த மாதிரி மாறும். இது வந்து 6, இது வந்து 4.8 ஓம். இங்க வந்து எனக்கு எப்படி இருக்கு? 22 வோல்ட் சோர்ஸ் இருக்கு. இது வழியா போகக்கூடிய கரண்ட் எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனா இங்க மொத்தமா இருக்கக்கூடிய பவர் வந்து எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க? 70 வாட்ஸ் இருக்காங்க. பவர் P இஸ் ஈக்குவல் எனக்கு என்ன ஃபார்முலா? I ஸ்கொயர் இன்டு R. அப்படி இல்ல அப்படின்னா இதை நான் எப்படி எழுதலாம்? V ஸ்கொயர் டிவைட் பை R அப்படின்னு ரெண்டு ஃபார்முலா எழுதலாம். இங்க எனக்கு I தெரியாது. ஆனா V யோட வேல்யூ என்னன்னு தெரியும்? 22 அப்படின்னு தெரியும். சொல்றது புரியுதுங்களா? இப்ப பவர் வந்து எவ்வளோ? 70. V யோட வேல்யூ வந்து எவ்வளோ? 22 ஸ்கொயர் டிவைட் பை R. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் எவ்வளவு கிடைக்கும்? 22 ஸ்கொயர் டிவைட் பை 70. சரிங்களா? இப்ப 22 ஸ்கொயர் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 484 டிவைட் பை 70 அப்படின்னு கிடைக்கும். சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். இந்த ஒரு ஸ்தானத்துக்கு என்ன பண்ணிடலாம்? இந்த இடத்துல புள்ளி வச்சுக்கலாம். அப்ப 48.4 நான் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்னா சார் நான் அப்ராக்சிமேட்டா போடுறேன். அப்ராக்சிமேட் போட முடியாதோ? போட முடியாது. சோ 48.4 இதை வந்து என்ன பண்றேன்? 7ஆல வகுக்கிறேன். 6 7 42 மீதி 6 சரிங்களா? இந்த 4 கீழே இறக்குறீங்க, இங்க புள்ளி வச்சிருங்க. சரிங்களா? அப்ப என்ன கிடைக்கும்? 9 7 63
மீதி 1 ஒரு 0 சேர்த்துங்க. ஓர் 7 7 அகைன் 3. அப்ப therefore 6.92 ஓம் வந்து அப்ராக்சிமேட்டா வருது. இதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த ரெண்டுத்தோட காம்பினேஷன் நீங்க எப்படி இருக்கு? சீரியஸ்ல இருக்கு. இப்ப இதோட வேல்யூ எனக்கு தெரியும். எவ்வளோ? 4.8. அப்போ என்னுடைய ஆர் டோட்டல் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஆர் பிளஸ் இந்த 4.8 ஓம் இதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஆர் டோட்டல் வேல்யூ எவ்வளோ? 6.92 which is equal to R plus 4.8. ஸோ இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ண எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா R is equal to 2 9 8 போச்சுன்னா 1 6 4 போச்சுன்னா 2. அப்போ 2.12 ஓம் அப்ராக்சிமேட்டா வருது. அப்ப இதுக்கு உண்டான ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஏன்னா நம்ம இங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணிருக்கோம், அதனால அந்த எரர் வரலாம். சொல்றது புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷன் சி வந்து சரியான பதில். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும்? நார்மலா இது வந்து என்னுடைய நெட்வொர்க்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. என்னுடைய கரண்ட் வந்து எங்க இருந்து எங்க ஃப்ளோ ஆகும் அப்படின்னா இந்த பிளஸ் டெர்மினல்ல இருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஆப்போசிட்ல எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். அப்படின்னா எலக்ட்ரான் எங்க இருந்து ஃப்ளோ ஆகும்? மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு ஃப்ளோ ஆகும். அப்போ என்னுடைய கொஸ்டின் வந்து எப்படி கேக்குறாங்கன்னு பார்க்கணும். என்னுடைய எலக்ட்ரான் ஃப்ளோன்னு கேட்டா நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து பாசிட்டிவ் போகுதுன்னு அர்த்தம். கரண்ட்னா பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போகுதுன்னு அர்த்தம். இங்க எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கரண்ட் தான் கேட்டிருக்கான். அப்போ பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு ஃப்ளோ ஆகுது. இதான் வந்து ஆன்சர். சோ இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இங்க என்னுடைய ரிசல்டன்ட் கரண்ட் கேட்டிருக்காங்க. வெறும் ஓம்ஸ்ல தான். I is equal to V by R. இங்க கிலோ ஓமா இருக்கிறதுனால வர ஆம்பியரை நான் மில்லி ஆம்பியர்னு போட்டுக்கலாம். பிகாஸ் we know that 1 by 10 to the power of 3 கிலோ ஓம். இப்ப இந்த 10 to the power of 3 மேல போச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 10 to the power of -3 கிடைக்கும். -3 என்னன்னு சொல்லலாம்? மில்லின்னு சொல்லலாம். அதனால நான் நேரா என்ன பண்ணிக்கிறேன்? மில்லி ஆம்ப்ஸ்னு போட்டுக்கிறேன். மீதி என்ன இருக்கு? 9 டிவைடட் பை 3.3. சரிங்களா சார்? இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சோ இதை 3ஆல அடிச்சிருங்க. இட் இஸ் 1.1. சரிங்களா? அப்ப therefore for sake of understanding நான் மேல 30ன்னு போட்டுக்கிறேன், கீழே 11ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா 10ஆல மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணிடுறேன். இப்ப therefore எனக்கு என்ன கிடைக்கும்னா 2 × 11 22 மீதி 8 புள்ளி வச்சுட்டு 0 போட்டுக்குங்க. 7 7 11 77. இப்போ இதுக்கப்புறம் நீங்க ஃபர்தரா போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 2.7ல இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் பி மட்டும்தான். அதனால இதுக்கப்புறம் நீங்க சிம்பிளிஃபை பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். சரிங்களா? அதே மாதிரி அடுத்த கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட மின் எதிர்ப்பு எப்பொழுதும் ஒரு நிலையான வெப்பநிலையில் குறிப்பிடப்படுகிறது. இது பொதுவாக அப்படின்னா எந்த வெப்பநிலையில அந்த ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ சொல்றாங்கிறது தான் கொஸ்டின். இது ஆப்வியஸ்லி எப்போதுமே 25 டிகிரி செல்சியஸ்ல தான் சொல்லுவாங்க. சோ ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். அடுத்தது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் நெகட்டிவ் இன் கேஸ் ஆஃப், அதாவது ஒரு இந்த வெப்பநிலை குணகம் இருக்கு பாத்தீங்களா, அது எப்ப வந்து எதிர்மறையா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா இன்சுலேட்டர்ஸ் எலக்ட்ரோலைட்ஸ் இதுக்குதான் வந்து நெகட்டிவா இருக்கும். இது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்திருப்போம். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். கொஸ்டினை தெளிவா படிச்சு பாருங்க. இது வந்து இது வந்து எனக்கு என்ன சொல்றது, இன்சுலேட்டர் கிடையாது, இது வந்து இண்டக்டர். ஒரு சில பேர் வந்து இதை என்ன சொல்றது இன்சுலேட்டர்னு தப்பா எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அதனால எலக்ட்ரோலைட் தான் சரியான பதில். சோ அடுத்தது பின்வருவனவற்றுள் எது கார்பன் கலவை மின்தடைக்கான கலவைகளில் ஒன்றாக இருக்க முடியாது? கார்பன் அப்படின்னு வரக்குள்ள கண்டிப்பா பீங்கான் வந்து வராது. மற்றது எல்லாமே கண்டிப்பா ஒரு கார்பன் ப்ராடக்டா இருக்கும். அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். சரிங்களா? இப்ப அதே மாதிரி இந்தியால வந்து பாத்தீங்க அப்படின்னா மின் கம்பிகளுக்கான நிலையான வண்ண குறியீட்டின்படி 3 கட்ட அமைப்புக்கான நியூட்ரல் கம்பியை குறிக்கும் கம்பி எது? நியூட்ரல் ஒயர் இருக்கு பாத்தீங்களா, அதோடைய கலர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி இட் இஸ் பிளாக். எனக்கு ஃபேஸா இருந்தது அப்படின்னா என்ன கலர் யூஸ் பண்ணுவோம்? ரெட். சரிங்களா? நியூட்ரலுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? பிளாக். பிளாக் தான் சார். ஆமா. எர்த்துக்கு கிரீன் சார். இட் should be green. ஓகேங்களா சார்? சோ தட்ஸ் ஆல். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அடுத்தது in a material application of voltage will cause a net motion of free charges from one point to another. Such movement is called. அதாவது ஒரு பொருள்ல வந்து ஒரு மின்னழுத்தத்தை பயன்படுத்துவதால் ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு மின்னூட்டங்களின் நிகர இயக்கம் ஏற்படும். சரிங்களா? அத்தகைய இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒண்ணு இல்ல சார், சிம்பிள். நான் வோல்டேஜ் அப்ளை பண்ணக்குள்ள அந்த எலிமெண்ட் வழியா என்ன ஃப்ளோ ஆகும்? கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருப்போம். ஆமா ஆமா ஆமா, எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். அந்த எலக்ட்ரான்ஸ் மின்னூட்டங்கள்னு சொல்றாங்க.
ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் வந்து எனக்கு என்னது கரண்ட், அதாவது கரண்ட். மின்சாரம். அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான பதில். சரிங்களா? அடுத்தது பின்வரும் எந்த பொருள் மின் எதிர்ப்பு வெப்பநிலை குணகத்தை கொண்டுள்ளது? நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் எதுக்கு இருக்குதுன்னா கார்பன். மத்தது எல்லாமே வந்து மெட்டல்ஸ். பாத்தீங்கன்னா தெரியும். மெட்டல்ஸ் வந்து எப்பவுமே பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்ஸ்ல இருக்கும். அப்ப எல்லாமே மெட்டலா இருந்ததுன்னா மீதி இருக்கிற ஒரே ஒரு டிஃபரன்ஷியேஷன் என்னது? கார்பன் மட்டும் தான். அது மெட்டல்ல வராது. சோ தட் அதுதான் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்ல வரும். சொல்றது புரியுதுங்களா சார்? சோ நெக்ஸ்ட் when புரியுதுங்க compared to சார். copper அலுமினியம் வந்து எவ்வளவு கண்டக்டிவிட்டி இருக்குன்னா only 60.6%. இதெல்லாம் வந்து எம்பரிக்கல் வேல்யூ. இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். சரிங்களா? So that is very important. So next, how much electrical energy is consumed in an rated as 750 watts or 250 volt used in 90 minutes. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா எனர்ஜி கேட்டிருக்காங்க. எனர்ஜி is equal to என்ன ஃபார்முலா நமக்கு? பவர் இன்டூ இதுதான் வந்து எனக்கு ஃபார்முலா. இது வந்து நம்ம எதுல சொல்லுவோம்? வாட் ஹவர்ல சொல்லுவோம். பவருக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா பாருங்க 750 வாட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான் பவர். சரிங்களா? அப்ப நேரா 750 போட்டுக்கலாம். இன்டூ இது வந்து என்னன்னா மினிட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு எதுல வரணும்? ஹவர்ல வரணும். ஹவர்ல வரணும்னா என்ன பண்ணணும்? மினிட்ஸ 60ஆல டிவைட் பண்ணணும். ஏன்னா 60 நிமிஷங்கிறது தான் ஒரு ஹவர். அப்ப 60ஆல டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா 1.5 ஹவர்ஸ் கிடைக்கும். அப்ப இத 1.5ஆல நான் மல்டிப்ளை பண்ணணும். சோ பண்ணா I get the answer. சொல்றது புரியுதுங்களா? 750 அதுல பாதி வந்து பார்த்தோம்னா 375. அப்ப 750 375 ஆட் பண்ணா 1125 வாட் ஹவர்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதுல ஆன்சர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான பதில். இங்க வாட் ஹவர் இருக்கு. இப்போ 3 ஸ்தானம் தள்ளி இந்த சைடு புள்ளி வச்சோம்னா இதை நான் எப்படி எழுதலாம்? 1.125 into 10 to the power of 3 என்ன சொல்றது வாட் ஹவர்னு எழுதலாம். இதான் இங்க புள்ளி வைக்கிறதுல. அப்போ therefore இதை எப்படி எழுதலாம்? 1.125 கிலோ வாட் ஹவர் அப்படின்னு என்னால எழுத முடியும். அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். சரிங்களா? நெக்ஸ்ட், the resistance of a pure material increases with increase in temperature, then the temperature coefficient, அதாவது என்னுடைய வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆகும் போது என்னவாகும்? அதோட ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து எனக்கு என்னவாகுது? நேர்மறை குணகம், அதாவது பாசிட்டிவ் கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னு அர்த்தம். அது குறைச்சதுன்னா எனக்கு என்னது? நெகட்டிவ் நெகட்டிவ் எதிர்மறை. எஸ் எஸ். சரிங்களா? இப்போ அடுத்தது ஒரு 15 ஓம் ரெசிஸ்டர் carries a current of 500 மில்லி ஆம்பியர். The voltage drop across it. Simple. அப்ப V is equal to என்ன ஃபார்முலா? I into R. அப்ப 15 into 5 500 into 10 to the power of minus 3 மில்லி ஆம்பியர். இப்போ இதுல 2 ஜீரோக்கு இதை கேன்சல் பண்ணினா மீதி 10 to the power of minus 1 மட்டும் தான் இருக்கும். 5 into 15 75 into 10 to the power of minus 1. அப்ப therefore என்ன கிடைக்கும்? 7.5 வோல்ட் கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். சரிங்களா? நெக்ஸ்ட், ஒரு ஆம்பியர் மின்னோட்டத்தால் 10 நிமிடங்களில் மாற்றப்படும் மின்சாரத்தின் அளவை கணக்கிடுங்கள். அதாவது எனக்கு வந்து கரண்ட் கொடுத்துட்டான், அதே மாதிரி டைம் பீரியட் கொடுத்துட்டான் அப்படின்னா சார்ஜ் எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். சொல்றது புரியுதுங்களா? we know that q is equal to என்ன ஃபார்முலா? I into t தெரியும். சரிங்களா? எப்பவுமே இந்த சார்ஜ் வந்து எந்த டைம்ல பாப்பா? நிமிஷத்துல மாறத பாப்போமா இல்ல செகண்ட்ஸ்ல மாறதா பாப்போமா? சார்ஜ் எப்போதுமே ஒரு செகண்டுக்கு எவ்வளவு மாறுதுங்கிறது தான் பார்ப்போம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்போ இங்க கரண்டோட வேல்யூ எவ்வளவுன்னு இருக்காங்க? 1 ஆம்பியர் இருக்கா. அப்ப ஐயோட வேல்யூ 1. டைம் வந்து எவ்வளவு கொடுத்திருக்கான்? 10 நிமிஷம். 10 minutes. எனக்கு எதுல வேணும்? செகண்ட்ஸ்ல வேணும். அப்ப 10 நிமிஷம். ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு செகண்ட்ஸ்? 60 செகண்ட்ஸ். அதனால 60ஆல மல்டிப்ளை பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ 10 into 60 எவ்வளவு வரும்? 600. அப்ப 600 கூலம்ப்க்கு சார்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. சரிங்களா சார்? இது வந்து நம்ம முக்கியமான விஷயம் என்னன்னா என்னுடைய மினிட்டை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? செகண்ட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்தது, ஒரு 100 ஓம் மின்தடை 5 வோல்ட் பேட்டரியில் இணைக்கப்பட்டுள்ளது. மின்தடை வழியாக செல்லும் மின்னோட்டத்தை கண்டறியவும். சிம்பிள். I is equal to என்ன ஃபார்முலா? V by R. அப்ப 100 by R. அப்ப என்ன வரும்? 5 divided by 100. அப்ப therefore என்ன கிடைக்கும்? 0.05 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இதை நான் எப்படி எழுதலாம்னா 5 into 10 to the power of minus 2 எழுதலாம். அப்ப இதை நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்னா 50 into 10 to the power of minus 3 எழுத முடியும். அப்ப இந்த 10 to the power of minus 3 நான் எப்படி எழுதலாம்? மில்லி ஆம்ப்ஸ்னு எழுதலாம். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து சரியான பதில். அந்த கன்வர்ஷன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லை சார். புரியுதுங்களா? கொஞ்சம் நிதானம் தேவை நம்ம ஒர்க் அவுட் பண்றதுல, வேற எதுவும் இல்லை. சரிங்களா? சோ அடுத்தது,
a capacitor which is charged to 10 volt stores 1 coulomb of charge. Find the capacitance. Capacitance C கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன்? Q by V. நான் சொல்லியிருப்பேன் CV எடுத்துட்டு Qல வாங்கன்னு சொல்லியிருப்பேன். நேற்றுக்கு ஒரு ட்ரிக் சொல்லியிருப்பேன் நம்ம வீடியோல. அப்ப C is equal to Q by V. சரிங்களா? இப்போ Q ஓட வேல்யூ வந்து எவ்வளவு கேட்டிருக்காங்க? 1 கூலும். சரிங்களா? வோல்டேஜ் வந்து எவ்வளோ? 10. அப்ப therefore கிடைக்கும் 0.1. அப்ப ஆப்ஷன் A தான் சரியான பதில். சரிங்களா? அடுத்தது the dielectric constant of mica is approximately 10 times of that air. ஏருக்கு அப்புறமா 10 மடங்கு அதிகமா இருக்கும். இதெல்லாம் எம்பெரிக்கல் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கரண்டோட SI யூனிட் கேட்டிருக்காங்க. இது நமக்கு தெரியும் ஆம்பியர். சரிங்களா? இப்ப அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா சரிங்க சார். the resistance of a wire வந்து 10 ohm at 50 degree Celsius and 12 ohm at 100 degree Celsius. சரிங்களா? அப்படி இருக்கக்குள்ள கம்பியின் மின்தடையின் வெப்பநிலை குணகத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆல்பாவோட வேல்யூ. எனக்கு ஃபார்முலா தெரியும். R1 divided by R2 which is equal to 1 plus alpha T1 plus 1 plus alpha T2. இதுதான் வந்து ரெண்டு வெப்பநிலை ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ இந்த டேட்டா இருக்கு பாருங்க. இது R1ன்னு எடுத்துக்கிறேன், இதை T1ன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டாவதா இருக்கிறத R2ன்னு எடுத்துக்கிறேன், இதை T2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வேல்யூஸ் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. 10 divided by 12 which is equal to 1 plus எனக்கு ஆல்பா தெரியாது. T1 ஓட வேல்யூ 50. அப்போ 50 ஆல்பா divided by 1 plus 100 ஆல்பா. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 10 into 1 10, 10 into 100 1000 ஆல்பா which is equal to 12 plus 12 60. அப்போ 600 ஆல்பா அப்படின்னு வரும். சரிங்களா? இப்ப இதை ஈக்குவலுக்கு தானே கொண்டு வந்துருங்க. அப்ப என்ன கிடைக்கும்? 1000ல 600 போச்சுன்னா 400 ஆல்பா which is equal to 2. இப்ப ஆல்பா is equal to 2ஆல் அடிச்சோம்னா 1/200 வரும். சரிங்களா? அப்ப therefore இது எப்படி எழுதனா 1/2 into 10 to the power of -2 அப்படின்னு போடலாம். 1/2 அப்படிங்கிறது வந்து எவ்வளவுனா 0.5 into 10 to the power of -2. அப்ப therefore 0.005. அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து சரியான பதில். சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது கேட்டிருக்காங்க பாருங்க. the rate of flow of electrons. flow of electronsனால என்ன சொல்லியிருந்தேன்? கரண்ட்னு சொல்லியிருந்தேன். ஆப்ஷன் டி தான் வந்து சரியான பதில். சரிங்களா? so next, so what is the correct equivalent of delta if star connected resistance or make the relation RA RB RC எல்லாமே ஈக்குவல் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. போன கேஸ்ல ஒரு ட்ரிக் சொல்லியிருந்தேன். சரிங்களா? இது வந்து என்னுடைய டெல்டான்னு வச்சுக்கலாம், இது ஸ்டார்னு வச்சுக்கலாம். ஸ்டாருக்கு எத்தனை லிட்டர் இருக்கு? 4. டெல்டாக்கு எத்தனை லிட்டர் இருக்கு? 5. அப்போ எனக்கு வந்து ஆப்ஷன் என்ன சொல்லலாம்? ஒன்னு R/3ன்னு வரலாம், அப்படி இல்லைன்னா 3Rன்னு வரலாம். ரெண்டே ரெண்டு ரிலேஷன் தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ அவன் என்ன கொடுத்துருக்கான்? ஸ்டார்ல இருந்து டெல்டாவை கன்வெர்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்கான். கரெக்ட்டுங்களா? அப்ப டெல்டாக்குள்ள ஸ்டார்ல 4 லெட்டர் தான் இருக்கு, டெல்டா எத்தனை இருக்கு? 5. அப்ப டெல்டா தான் பெருசு. அப்ப எனக்கு என்ன வரணும்? 3R தான் ஆன்சரா வரணும்னு ட்ரிக் சொல்லியிருப்பேன். அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். இதுல நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஜஸ்ட் கோ த்ரூ இட். அதே மாதிரி ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்றது பக்க இணைப்பில் வந்து கனெக்ட் பண்ணிருப்போம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க parallel. வோல்டேஜ் வந்து 200 வோல்ட் அப்ளை பண்றோம். டோட்டல் கரண்ட் வந்து 25 ஆம்பியர் அப்படின்னு. பவர் டிசிபேஷன் இன் ஒன் ஆஃப் த ரெசிஸ்டர் இஸ் 1000 வாட்ஸ். அப்போ ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டுக்கிறான். அதாவது கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கறத அவன் கொடுக்கல. புரியுதுங்களா? இப்போ இது வழியா போற கரண்ட் டோட்டல் கரண்ட் தான் கொடுத்துருக்கான் 25 ஆம்ப்ஸ் அப்படின்னு. இதுக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 200ன்னு கொடுத்துட்டான். சரிங்களா? இதுல ஒரு ரெசிஸ்டர்ல 1000 வாட்ஸ் வந்து டிசிபேட் ஆகுதுங்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். 1000 வாட்ஸ் இதுல வந்து டிசிபேட் ஆகுது. அப்போ ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கறான். இதுல எல்லாமே கால்குலேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை சார். இப்போ இந்த 1000 வாட்ஸ் இருக்குல்ல, இதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு பவருக்கு ஃபார்முலா தெரியும். P is equal to என்ன ஃபார்முலா? V square divided by R. அப்போ R ஓட வேல்யூ வந்து எவ்வளவு வரும்? 200 into 200 V square divided by P. P ஓட வேல்யூ வந்து எவ்வளோ? 1000 வாட்ஸ் கொடுத்துட்டான். இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். அப்ப மீதி எவ்வளவு இருக்கு? 2 into 20 40 ஓம் இருக்கு. இப்ப கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ல 40 எங்க இருக்குன்னு பாருங்க. பில மட்டும்தான் இருக்கு. அப்ப அதுதான் ஆன்சரா இருக்கும். வேற எதுவுமே நீங்க கால்குலேட் பண்ண தேவையில்ல. ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் பக்கமே போக தேவையில்ல. அங்க கொடுத்துருக்க ஒரு டேட்டா வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சு அதுல எது கரெக்டா இருக்கோ அப்படியே சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். So next, the resistance of a copper wire
is 15 ohm at 20 degrees Celsius. Find the resistance at 40 degrees Celsius if the temperature coefficient is 0.004 at 20 degrees Celsius. So இங்க வந்து என்னன்னா R1 R2 which is equal to 1 plus alpha T1 plus 1 plus alpha T2. சரிங்களா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா I take இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து I put R1 எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதை வந்து நான் எடுத்துக்கிறேன் T1 எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து T2 எடுத்துக்கிறேன். இங்க இருக்கு பார்த்தீங்களா நம்பர், இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் ஆல்பான்னு எடுத்துக்கிறேன். இந்த ஆல்பாவோட வேல்யூ மாற போறது இல்லை. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாரும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 15 R2ஓட வேல்யூ எனக்கு தெரியணும். சரிங்களா? ஓகே, which is equal to 1 plus 0.004 T1 ஓட வேல்யூ வந்து எவ்வளோ 20 divided by 1 plus 0.004 into 40. இதுதான் வந்து எனக்கு இருக்கிற கொஸ்டின். சார் இப்போ இந்த 4 ஆக்ஷன்ல எது தப்புன்னு உங்களால சொல்ல முடியுமா? You forget the calculation. Without calculation கொடுத்துக்கிற ஆப்ஷன்ல எது தப்புன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? 14 சார். 14.8. ஏன்னா இங்க ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்னவாகுது, வழக்கத்தை விட குறையுது. சரிங்களா? இது வந்து காப்பர் வயர், செம்புங்கிறது வந்து மெட்டல். அப்ப அது வந்து என்னவா இருக்கும், பாசிட்டிவ் கோஎஃபிஷியன்ட்டா இருக்கும் அந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ குறையாது. அப்ப ஆப்ஷன் சி தப்பு. உதாரணத்துக்கு மத்த 2 ஆப்ஷனுமே இதை விட கம்மியா கொடுத்திருந்தாங்கன்னா, 15 விட கம்மியா கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க இந்த சம் ஒர்க் அவுட்டே பண்ண தேவையில்ல. அந்த லாஜிக் வச்சு என்ன பண்ணிடலாம், நேரா ஆன்சர் போட்டுடலாம். சோ நீங்க எதுவுமே ஒர்க் அவுட் பண்ணாம இது தப்புன்னு சொல்லிட முடியும். சோ இதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், ஃபர்தரா செக் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ தட்ஸ் ஆல். இப்போ தேர்ஃபோர் என்ன கிடைக்கும்னா இதை மல்டிப்ளை பண்ண கிடைக்கும் 15 divided by R2 which is equal to 1 plus எவ்வளவு கிடைக்கும்னா 0.08 கிடைக்கும். divided by 0 போயிடுச்சுன்னா 1 plus 0.16 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா சார்? So therefore R2 which is equal to எவ்வளவு கிடைக்கும்னா 15 into 1.16 divided by 1.08. சரிங்களா சார்? இப்போ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா டெஃபினட்டா you get the answer. சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? if I simplify this I get the value of around 16.2. so இதை வந்து நீங்க பிராக்டிஸ் ஹோம்வொர்க்கா சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துக்குங்க. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். சரிங்களா? கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் வந்து என்னதுங்க சார்? we know that C is equal to என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன், Q by V சொல்லியிருந்தேன். Q ஓட யூனிட் என்னது, கூலும். வோல்டேஜோட யூனிட் வந்து வோல்ட். அப்ப கூலும் பர் வோல்ட் தான் வந்து இதோடைய பதில். இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். லெட்ஸ் கோ த்ரூ அவர் வீடியோஸ். இப்போ 2 ரெசிஸ்டர் வந்து சீரியஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அது வழியா எனக்கு என்ன சார் இருக்கும், வோல்டேஜ் சேமா இருக்குமா, கரண்ட் சேமா இருக்கு சார். கரண்ட் சேமா இருக்கும். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். சரிங்களா? இப்ப அடுத்தது why constant and wire is used for making standard resistors. ஏன்னா அது வந்து லோ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்காக நம்ம கான்ஸ்டன்ட் யூஸ் பண்றோம். இதெல்லாம் நீங்க மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. சரிங்களா? பட் இந்த கான்ஸ்டன்ட் வச்சு எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த ஒயரை வச்சு மேனுஃபேக்சரிங் பண்றாங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதுக்கு ஆன்சர் வந்து கான்ஸ்டன்ட். அதை வந்து மறந்துடக்கூடாது. அடுத்தது கிர்ச்சாஃப் லா அப்ளிகபிள் டு. கிர்ச்சாஃப் லா வந்து நம்ம என்னென்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணுவோம்னா ஏசி நெட்வொர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம், டிசி நெட்வொர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம். அப்ப ரெண்டுத்துக்குமே அப்ளிகபிள் தான். ஆப்ஷன் டி தான் வந்து சரியான பதில். அதே மாதிரி ஒரு கூலும் சார்ஜ்ங்கிறது வந்து எவ்வளவுனா 6.24 into 10 to the power of -8. இதெல்லாம் வந்து எம்பரிக்கல் வேல்யூ. இதெல்லாம் நைட் 12 மணிக்கு தூக்கத்துல கேட்டாலும் சொல்லணும். அந்த அளவுக்கு மெமரைஸ் பண்ணி வச்சிருங்க. சரிங்களா? ஓகே சார். நெக்ஸ்ட், the resistance of a conductor varies inversely. R is equal to என்ன சார் ஃபார்முலா, rho L by A சார். அப்போ it is inversely proportional to what, ஏரியா. பரப்பளவு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஏரியா எங்கேயாவது இருக்கா சார்? ஏரியா எங்கேயாவது இருக்கா? இல்ல சார். இல்ல. அப்படிங்கக்குள்ள சார் எனக்கு தப்பா ஃபார்முலா சொல்லி கொடுத்துட்டீங்களான்னு கேட்கலாம். அப்படி கிடையாது. இப்போ கண்டக்டர் வந்து எப்படி இருக்கும்னா அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா இந்த மாதிரி ரவுண்டா தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? நம்ம கரெக்டா ஒரு கண்டக்டரை கட் பண்ணீங்கன்னா கிராஸ் செக்ஷன் இந்த மாதிரி ரவுண்டா தான் இருக்கும். அப்ப தேர்ஃபோர் இந்த வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர். சரிங்களா? இந்த ஆர் எப்படி எழுதலாம்,
ஆர் வந்து எப்படி எழுதலாம்னா டி பை டூன்னு போடலாம். அப்போ பை இன்டூ டி பை டூ த ஹோல் ஸ்கொயர். அப்போ தேர்ஃபோர் இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபார்முலா படி பார்த்தோம்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் டிவைடட் பை ஏக்கு என்னன்னு போடலாம் பை டி ஸ்கொயர். இந்த 2 ஸ்கொயர் பண்ணா 4, இந்த 4 எங்க போயிரும்? மேல போயிரும். அப்போ இந்த ஃபார்முலா படி பார்த்தோம்னா என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனலா இருக்கு? என்னுடைய டி, விட்டம். அதாவது டி என்னது விட்டம், விட்டத்துக்கு இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். நம்ம பேசிக் ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்க கூடாது, அது கூட மத்தது எல்லாத்தையுமே நமக்கு என்ன பண்ண தெரியணும்? ரிலேட் பண்ண தெரியணும். சரிங்களா? இது புரிஞ்சிருச்சா? எஸ் சார். அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா the property of a conductor due to which it passes electricity is called. அதாவது ஒரு ஒரு கண்டக்டர் இருக்குன்னு வச்சுங்களேன், அது மின்சாரத்தை கடத்துதுன்னா அந்த கடத்துறதுக்கு அந்த அதோடைய ப்ராப்பர்ட்டி பண்புடைய பெயர் என்னன்னு கேக்குறாங்க. விச் இஸ் நத்திங் பட் கடத்துத்திறன். புரியுதுங்களா? கடத்துத்திறன் அதிகமா இருந்ததுன்னா அது நல்லா கடத்துதுன்னு அர்த்தம். அததான் கொஸ்டினா கேட்டிருக்கான். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து சரியான பதில். சரிங்களா? இப்ப அடுத்தது டூ இன்கேண்டிசன்ட் லேம்ப், அதாவது 2 குண்டு பல்ப் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒன்னு வந்து 40 வாட்ஸ், இன்னொன்னு 100 வாட்ஸ். ரெண்டுமே பேரலா கனெக்ட் பண்ணிருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் சர்க்யூட் இங்க போடுறேன். இது வந்து ஒரு பல்பு, இது வந்து ஒரு பல்பு. பல்புக்கு இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கிறேன். ஒன்னு வந்து 40 வாட்ஸ், இன்னொன்னு 100 வாட்ஸ். சரிங்களா? பேரலா கனெக்ட் பண்ணிருக்கேன். சரிங்களா? இது வந்து 230 வோல்ட் சப்ளை. இதுல பின்வரும் கூற்றுகளில் எது உண்மைன்னு கேட்டிருக்கான். இப்ப இதுல எந்த பல்ப் சார் பிரைட்டா எரியும்? ஏன்னா பேரலா கனெக்ட் ஆயிருக்கு, பிரச்சனை இல்ல. சரிங்களா? அப்படிங்கக்குள்ள 100 வாட்ஸ் பல்பு பிரைட்டா இருக்குமா, 40 வாட்ஸ் பல்பு பிரைட்டா இருக்குமா? 100 வாட்ஸ். 100 வாட்ஸ். ஆப்வியஸ்லி என்னுடைய வாட்ஸ் அதிகமா இருந்ததுன்னா பல்போட பிரைட்னஸ் அதிகமா இருக்கும். அப்ப 100 வாட்ஸ் பல்பு தான் 40 வாட்ஸை விட அதிகமான வெளிச்சத்தை கொடுக்கும். அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான பதில். இதுவே சீரியஸ்ல கனெக்ட் பண்ணோம்னா கணக்கு வேற. சரிங்களா? அது நமக்கு பின்னாடி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். So next, what will be the current carrying capacity of a copper wire whose diameter is twice that of other copper? அதாவது ஒண்ணும் கிடையாது. இப்ப ஆரோட வேல்யூ வந்து ரோ எல் டிவைடட் பை ஏ. ஏவை வந்து எப்படி எழுதலாம்? பை டி ஸ்கொயர் டிவைடட் பை 4ன்னு போடலாம். இதுதான் நம்ம முதல்ல சால்வ் பண்ணது. இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். இப்ப ரெண்டாவது கேஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னா, என்னுடைய விட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த விட்டத்தை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 2 மடங்கு அதிகரிக்கிறாங்க. அப்ப தேர்ஃபோர் ரோ எல் டிவைடட் பை பை, விட்டம் வந்து 2 மடங்கு அதிகரிக்கிறதுனால 2d the whole square into 4. சரிங்களா? அப்ப therefore rho L into 4, I will put I1, this is R1 ன்னு போட்டுக்கிறேன். 4 divided by 2 ஸ்கொயர் பண்ணா 4, 4 pi d ஸ்கொயர்னு வரும். We know that from this formula rho L into 4 divided by pi d ஸ்கொயர். இதை வந்து நான் எப்படி எழுதலாம்? R ன்னு எழுதலாம். அப்போ 1 by 4, சாரி 4 4 கேன்சல் ஆயிரும். சரிங்களா? அப்ப தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 டைம் வந்து என்னோட இந்த ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிரும். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? விட்டம் வந்து இங்க பாருங்க, இது டினாமினேட்டர்ல இருக்கு விட்டம். அப்ப விட்டம் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து குறையும். இங்க 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப டி வந்து ஸ்கொயர்ல இருக்கறதுனால 2 ஸ்கொயர் எவ்வளவு? 4. அப்ப ரெசிஸ்டன்ஸ் 4 மடங்கு குறையும். அததான் இங்க என்ன பண்ணிருக்காங்க? கொடுத்துருக்காங்க ஆப்ஷனா. புரியுதுங்களா? நெக்ஸ்ட், find the current drawn from the source. இப்போ இந்த 3 ரெசிஸ்டன்ஸ் எப்படி சார் இருக்கு எனக்கு? parallel. அப்ப இதோட நெட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு சார்? இந்த 3 ரெசிஸ்டன்ஸ் சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு எவ்வளவு வரும் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ? which is equal to 1.5 divided 3. ஏங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருந்ததுன்னா எல்லாமே ஒரே ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. டிவைடட் பை 3 ன்னு போட்டா 1. இந்த ட்ரிக்ஸ்லாம் நம்ம கிளாஸ்ல சொல்லி இருக்கோம். சரிங்களா சார்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப therefore இது 1 ஓம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 3 ரெசிஸ்டன்ஸ், இது 1 ஓம்னு சொல்லிட்டேன். இந்த 3 ரெசிஸ்டன்ஸ் எனக்கு எப்படி இருக்கு? சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப therefore 3 ஓம் மொத்த ரெசிஸ்டன்ஸ். அப்ப I is equal to எனக்கு என்ன ஃபார்முலா? V by R. அப்ப 15 divided by 3 which is equal to 5. அப்ப 5 ஆம்பியர். ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். சரிங்களா? நெக்ஸ்ட், கோல்டு பேண்ட் இருக்கு பாத்தீங்களா என்னுடைய ரெசிஸ்டன்ஸ்ல, அதோட டாலரன்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்னது? 5%. இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். இது மனப்பாடம் பண்ண சொல்லியிருந்தேன், அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, calculate the resistance of bulb if it draws 0.1 ampere from a 9 volt battery. We know that R is equal to என்ன ஃபார்முலா? V by I, ஓம்ஸ் லா படி. V வந்து எவ்வளவு? 9.
இது வந்து 0.1. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 90ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். சரிங்களா? அடுத்தது symbol for resistivity of conductor is ரெசிஸ்டிவிட்டிக்கு we know that இது வந்து ரோவா தான் இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். சரிங்களா? இப்ப இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் வந்து நமக்கு குழப்பம் மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஆனா ரொம்ப எளிமையான கொஸ்டின். A coil consists of 1000 turns of copper wire. சரிங்களா? Having a cross sectional area of 1.6 mm square. Length of the coil is 1000 meter. Resistivity of the copper வந்து 0.02 micro ohm meter. Find the resistance of the coil அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல நம்மளை குழப்பறதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த டேட்டா நமக்கு கொடுத்துருக்கான். சொல்றது புரியுதுங்களா? அதை நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் அந்த டேட்டா கொடுத்துருக்கான். ஆரோட வேல்யூ வந்து எனக்கு என்னது? ரோ எல் டிவைடட் பை ஏ. இதுதான் நமக்கு ஃபார்முலா. ரோவோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்கான்? 0.02 இன்டூ 10 to the power of -6, அதான் மைக்ரோ ஓமீட்டர்னு கொடுத்துருக்கான். இன்டூ லென்த் வந்து எவ்வளவு கொடுத்துருக்கான்? 1000. சரிங்களா? டிவைடட் பை ஏயோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்கான்? 1.6 mm ஸ்கொயர். அப்போ 1.6, அதாவது mm வந்து நான் மீட்டரா கன்வெர்ட் பண்ணா 10 to the power of -3. இது வந்து mm கன்வெர்ட் பண்றதுக்கு. அப்ப mm ஸ்கொயரா நான் மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும்னா 10 to the power of -6 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன போடணும்? 1.6 இன்டூ 10 to the power of -6ன்னு போடணும். அப்ப -6 will cancel. ஆமா, ஓகே. அப்ப therefore எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா 20 divided by 1.6. சார் ஐ ஹோப் இதுல வந்து கொஸ்டின்ல தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்த வேல்யூ இருக்குல்ல, இது மைக்ரோ இல்லாம மில்லியில இருக்கணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா நமக்கு ஆன்சர் கரெக்ட். சரிங்களா? அப்ப இங்க 10 to the power of -3 வரும். இதை நான் சிம்பிளிஃபை பண்ணக்குள்ள ஆப்ஷன் சி வரும். இப்ப இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்னா 12.5 வரும். சரிங்களா? அதுல எந்த மாற்ற கருத்து இல்ல. 20 divided by 1.6 வந்து 12.5. சரிங்களா? ஆக்சுவலி இங்க வந்து மில்லியன் இருந்தா மட்டும்தான் எனக்கு இந்த இடத்துல அந்த வேல்யூ வந்து கிடைக்கும். சரிங்களா? ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். ஆமா, சொல்றது கரெக்ட் தான். அப்ப அது அந்த இடத்துல அது ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஸோ வந்து ஆன்சர் வந்து 12.5 கிலோ ஓம் தான் வரணும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல கே வராம இருக்கணும். இந்த இடத்துல மைக்ரோன்னு இருந்ததுன்னா கே வராம இருக்கணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் பாசிபிலிட்டியா இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்தது 4 1 மெகா ஓம் ரெசிஸ்டர் வந்து கனெக்டட் இன் பேரலல். சாரி, நினைக்கணும். when a 1 மெகா ஓம் ரெசிஸ்டர் இஸ் கனெக்டட் இன் பேரலல் வித் 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர் அப்படின்னா என்னுடைய நெட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்கும்? இப்போ இங்க 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதுதான் அவன் கொடுத்துருக்கான். ஒன்னு வந்து 1 கிலோ ஓம், இன்னொன்னு 1 மெகா ஓம் இருக்கான். அப்போ என்னுடைய ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலா சார் இருக்கும்? நம்ம ஷார்ட்கட் டிஸ்கஸ் பண்ணிருப்போம் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ். அதாவது கண்டிப்பா இது இந்த 1 கிலோ ஓமை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதை விட கம்மியா இருக்குமே தவிர அதை தாண்டி போகாது. அப்படிங்கக்குள்ள இங்க ஆன்சர் பாருங்க, நியரர் டு 1 கிலோ ஓம், அதுக்கு பக்கத்துலதான் இருக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். புரியுதுங்களா? ஜீரோவா இருக்க வாய்ப்பு இல்ல. அதே மாதிரி 10 ஓம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுக்கு பக்கத்துலதான், இதை விடதான் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்படிங்கக்குள்ள நியர் டு 1 கிலோ ஓம் தான் ஆன்சர். அடுத்தது இப்ப கலர் பேண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லிருக்காங்க? ஆரஞ்சு, ரெட்டு, பிரவுனு, கோல்டன். கோல்டன் வரக்குள்ள +or-5%. எல்லாத்துலயும் அதே இருக்கு, அதனால நம்ம கண்டுக்க தேவையில்ல. மீதி இருக்கிறது மட்டும் தான் நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? அண்ட் மோர் ஓவர் எல்லா நம்பர்லயும் பாருங்க 3, 2 டிஃபால்ட்டா எல்லாத்துலயுமே இருக்கு. அப்ப நான் எல்லாத்தையும் செக் பண்ண தேவையில்ல, எதை மட்டும் செக் பண்ணா போதும்? பிரவுனை மட்டும் செக் பண்ணா போதும். அப்போ 3, 2 இன்டூ 10 to the power of, சரிங்களா? இப்போ we know that விபி ராய் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஷார்ட்கட் கிரேட் பிரிட்டன், வெரி குட் வைஃப். இதெல்லாம் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். இதுல பிரவுனுங்கிறது என்னது? 2வது நம்பர், அதாவது 1ன்னு அர்த்தம். அப்போ இன்டூ 10 to the power of 1. அப்போ தேர்ஃபோர் கிடைக்கும் 320. ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். இங்க எல்லா நம்பரும் சேமா இருக்கிறதுனால அந்த 10 to the power மட்டும் செக் பண்ணா போதும். எல்லாத்துலயுமே ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற நெசசிட்டி இல்ல. இப்படிதான் நீங்க டைமை சேவ் பண்ணணும். எனக்கு தெரியுமேன்னு உட்காந்து போட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்ப அடுத்தது ஓபன் சர்க்யூட்ல ரெசிஸ்டன்ஸ் எப்படி சார் இருக்கும்னு சொல்லியிருந்தேன்? ஓபன் சர்க்யூட்ல ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? கரண்ட் என்னவா இருக்கும்? மின்தடை இன்ஃபினிட்டா இருக்கும் சார், கரண்ட் ஜீரோ. இன்ஃபைனைட் அண்ட் கரண்ட் வந்து ஜீரோ. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். முக்கியமா கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். பாருங்க, ஆப்ஷன் டி தான் வந்து சரியான பதில்.
அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் வில் டபுள் இஃப் வி டபுள் இட்ஸ். இப்ப ஆரோட வேல்யூ என்னது, ரோ எல் பை ஏ. இதுல ரோங்கிற வேல்யூ மாறாது, அது வந்து ஒரு மெட்டீரியலுக்கு கான்ஸ்டன்ட். ஏவை இன்க்ரீஸ் பண்ணா எனக்கு என்னவாகும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் குறையும். ஆனா இங்க ரெசிஸ்டன்ஸ் என்னவாகுதுங்கிறா, 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த லென்த் வந்து என்ன பண்ணணும், இரு மடங்கு இன்க்ரீஸ் ஆகணும். அப்ப லென்த்தை தான் நான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். சரிங்களா, எதை இரட்டிப்பாக்க வேண்டும்னா என்னது, which is nothing but my length. இப்ப அடுத்தது, if 410 microfarad capacitor are connected in parallel, அப்ப என்னோட நெட் கெபாசிட்டன்ஸ் எவ்வளவு சார் இருக்கும்? கெபாசிட்டன்ஸ் பேரலா கனெக்ட் பண்ணா நெட் கெபாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா கம்மி ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும். அப்ப கண்டிப்பா 10 விட எப்படி இருக்கணும், எனக்கு அதிகமா அதிகமா இருக்கும். இருக்கும். சரிங்களா, அப்ப மொத்தம் 4 கெபாசிட்டர் இருக்கு. அப்ப 4 into 10 எவ்வளவு, 40. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். சரிங்களா, நெக்ஸ்ட், a voltage of 100 volt is applied to a circuit of resistance of 10 ohm. The power dissipated by the resistance will be. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் கொடுத்துட்டான், ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான், பவர் கேட்டிருக்கான். அப்ப P is equal to என்ன ஃபார்முலா, V square divided by R. அப்ப 100 into 100 divided by 10. ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒரு 1000. அப்ப 1000 வாட்ஸ் தான் என்னுடைய ஆன்சர். சரிங்களா, இப்ப அடுத்தது, the resistance of wire is 2 ohm, 2 ohm. என்னோட ஒயர் வந்து இட் இஸ் ஸ்ட்ரெச்டு டு டபுள் இட்ஸ் லென்த், தென் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஒண்ணும் இல்ல, இப்போ அதோடைய நீளத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க, 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப என்னோட ரெசிஸ்டன்ஸ் என்ன சார் ஆகும், R is equal to rho L by A. அப்போ லென்த் 2 மடங்கு ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் என்னது எத்தனை மடங்கு ஆகும், 2 மடங்கு ஆகும். கரெக்ட்டுங்களா, நம்ம கரெக்டா இதான் நம்ம பார்த்திருப்போம். அப்போ ஏற்கனவே 2 ஓம் இருக்கு. அப்ப இப்ப ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், 4 இருக்கும். அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப ஆப்ஷன் ஓகே சார். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஒண்ணும் இல்ல சார், இது வந்து என்னுடைய கண்டக்டர்னு வச்சுக்கலாம். சரிங்களா, இது வந்து இவ்வளவு மொத்தத்துல இருக்கு. இதை வந்து நான் 2 மடங்கு நீட்டுறேன். அப்போ இந்த கண்டக்டருடைய சைஸ் வந்து என்னவாகும், லென்த் 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுறேன். அப்ப அதோட ஏரியா வந்து என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஏரியா 100% டிக்ரீஸ் ஆகும். அதாவது இருக்கிற ஒயரை 2 மடங்கு லென்த்தா இழுத்துட்டேன் அப்படின்னா அதோடைய அந்த பரப்பளவு வந்து என்னவாகும், பாதியா குறைஞ்சிரும். புரியுதுங்களா, புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஓகே சார். யாருக்காவது புரியாம இருக்கா? அப்போ ஒரு லென்த் 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அதோட ஏரியா பாதியா குறையுது. அப்போ இங்க ஏரியா வந்து என்னவா இருக்கும், பை 2ன்னு வரும். அப்ப தேர்ஃபோர் நியூ ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், 2 டைம்ஸ் ஆஃப் ரோ எல் டிவைடட் பை ஏ பை 2ன்னு வரும். சரிங்களா, அப்ப தேர்ஃபோர் என்ன கிடைக்கும், 4 டைம்ஸ் ஆஃப் ரோ எல் டிவைடட் பை ஏ. இந்த ரோ எல் பை ஏ தான் எவ்வளவுன்னு சொல்லியிருக்கான், 2 ஓம்னு சொல்லியிருக்கான். அப்ப 4 into 2 எவ்வளவு வரும், 8ன்னு வரணும். அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். சொல்றது புரியுதுங்களா? நெக்ஸ்ட், ஒரு 20 வோல்ட் சோர்ஸ் வந்து ஒரு 20 ஓம் ரெசிஸ்டருக்கு அக்ராஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்ப அது எவ்வளவு எனர்ஜியை வந்து டிசிபேட் பண்ணும் 3 நிமிஷத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்போ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன், அதாவது பவர் இன்டு டைம். சரிங்களா, இங்க பவருக்கு பதில் இங்க என்ன கொடுத்துருக்கான், வோல்டேஜ் தான் கொடுத்துருக்கான். அப்ப என்ன கிடைக்கும், V ஸ்கொயர் டிவைடட் பை R இன்டு டைம் பீரியட் T. இங்க டைம் பீரியட் T வந்து எனர்ஜி கண்டுபிடிக்கக்குள்ள எதுல சொல்லணும், ஹவர்ல சொல்லணும். எனக்கு எல்லாமே எதுல இருக்கு, வாட் ஹவர்ல இருக்கு. அப்ப V யோட வேல்யூ வந்து எவ்வளோ, 20. அப்போ 20 into 20 டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளோ, 20. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்ப டைம் வந்து எவ்வளோ, 3 நிமிஷம். சொல்றது புரியுதுங்களா? இதை வந்து நான் எதுல கன்வெர்ட் பண்ணணும், ஹவர்ல கன்வெர்ட் பண்ணணும். அப்ப ஹவர்ல கன்வெர்ட் பண்ணணும்னா எதால டிவைட் பண்ணணும், 60 நிமிஷத்தை டிவைட் பண்ணா 1 மணி நேரம். கரெக்ட்டுங்களா, அதனால டிவைட் பை 16 போடுறேன். சார் ஒண்ணு இல்ல சார், 60 மினிட்ஸ் which is equal to 1 hour. அப்போ மினிட் which is 1 minute which is equal to எவ்வளவு கிடைக்கும், 1 divided by 60 ஹவர்னு கிடைக்கும். இப்ப இங்க 3 நிமிஷம் இருக்கிறதுனால அந்த நிமிஷத்துக்கு பதில் என்னன்னு போடுறேன், 1/16 போடுறேன். வேற ஒண்ணும் இல்ல. ஒரு 20க்கு ஒரு 20 கேன்சல், 20ஆல் அடிச்சோம்னா 3, 3 அடிச்சோம்னா 1. அப்போ 1 வாட் ஹவர். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். இந்த டைம் கன்வர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஆன்சர் வந்து நமக்கு என்னவாகும், தப்பா தான் வரும். சரிங்களா, இப்போ the potential difference across a 10 microfarad capacitor to charge it with 10
மில்லி கூலும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கெப்பாசிட்டன்ஸ் உடைய ஃபார்முலா. Q இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? C இன்டு V. அவன் என்ன கேட்டிருக்கான்? V யோட வேல்யூ தான் கேட்டிருக்கான். அப்போ Q டிவைடட் பை C. அப்ப Q ஓட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10 இன்டூ 10 டு தி பவர் ஆஃப் -3 மில்லி கூலும். கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ எவ்வளோ? 10 இன்டூ 10 டு தி பவர் ஆஃப் -6 மைக்ரோனா. 10க்கு 10 வில் கேன்சல். இதுல அடிச்சோம்னா -3. இந்த -3 மேல போச்சுன்னா வரும் +3ன்னு மாறும். அப்போ 1000 வோல்ட். அப்படி இல்லைன்னா இந்த 1000 வோல்ட் எப்படி போடலாம்? 1 kVன்னு போடலாம். அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். சரிங்களா? அடுத்தது பியூர் வாட்டர் இஸ் எலக்ட்ரிகலி, அதாவது என்னோட தூய நீர் வந்து மின்சாரத்தை கடத்துமா கடத்தாதா? கண்டிப்பா பியூர் வாட்டர் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது சார். சரிங்களா? அதுல மினரல்ஸ் அந்த மாதிரி வேற ஏதாவது இருந்தா ஆட் ஆயிருந்தா மட்டும்தான் அது கண்டக்ட் பண்ணும். மத்தபடி பியூர் வாட்டர் கண்டக்ட் பண்ணாது. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. அந்த டிஸ்டில்டு வாட்டர்னு சொல்றோம்ல, அதெல்லாம் பியூர் வாட்டர். அதுல இருந்து எல்லா மினரல்ஸுமே நம்ம எடுத்திருப்போம். சரிங்களா? அதுதான். அப்ப பேட் கண்டக்டர். அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 50 கிலோ ஓம் ஹேஸ் அ கண்டக்டன்ஸ் ஆஃப். கண்டக்டன்ஸ்ங்கிறது எதோடைய சார் இன்வர்ஸ்? ஞாபகம் இருக்குல்ல? கண்டக்டன்ஸ் எதோடைய இன்வர்ஸ்? இட் இஸ் நத்திங் பட் 1 by r. 1 by r தான் நம்ம கண்டக்டன்ஸ் சொல்லுவோம். அப்போ 1 divided by 50 கிலோ ஓம் 10 to the power of 3 ன்னு போடலாம். அப்ப therefore 1 divided by 50 into 10 to the power of -3. -3 நம்ம மில்லின்னு போட்டுக்கலாம். அப்போ 1 by 50 0.02ன்னு எழுதலாம். சரிங்களா? 0.02 மில்லி சீமென்ஸ். அதுதான் எம்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். இப்ப பாருங்க 4 கெப்பாசிட்டர் வந்து இங்க என்ன பண்ணிருக்காங்க? சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப கெப்பாசிட்டன்ஸ் வந்து என்ன பண்ணணும்? 4ஆல டிவைட் பண்ணி போட்டுறணும். ஏன்னா இங்க நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர் சீரீஸ்ல இருந்தா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? அந்த நம்பரால டிவைட் பண்ணணும். அப்ப 2 டிவைட் பை 4 வந்து எவ்வளவு வரும்? 0.5. அப்ப 0.5 மைக்ரோ ஃபேரட். அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். சரிங்களா?